அத்தியாயம் 6. ஈகோ. மனித இனம் நாகரீகம் பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை மாறாமல் மனிதர்களுடன் கூடவே வாழ்ந்து வருவது இது ஒன்றே. அதனால் வந்ததுதான் முதல் பிரச்சனை. சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜன் பயிற்சி முடித்ததும் புதுக்கோட்டைக்கு திரும்பி அங்கிருந்த அரசு மருத்துவமனையில் பணிக்குச் சேர்ந்தார் முத்துலட்சுமி. சொந்த ஊரில் நிறைய தெரிந்தவர்களுக்கு மத்தியில் வேலை செய்வது இனிய அனுபவமாக அமைந்திருக்க வேண்டும்தான். ஆனால் அங்கே பிரதான மருத்துவ அதிகாரியும் சக பெண் மருத்துவராக இருந்தவரும் ஆங்கிலேயர்கள். ஆரம்பத்தில் சுமூகமாக பழகிய அவர்கள் வரும் நோயாளிகள் முத்துலட்சுமியிடம் வைத்தியம் செய்து கொள்ள ஆர்வம் காட்டியதையும் அவரை பற்றி புகழ்ந்து பேசப்படுபவைகளையும் கண்டு மனமெங்கும் பொறாமையை வளர்த்து கொண்டார்கள். அலுவல் ரீதியாக சரியான ஒத்துழைப்பு தராமல் தொல்லைகளை தர ஆரம்பித்தார்கள். எத்தனைதான் பொறுமைசாலியாக இருந்தாலும் எதற்கும் ஓர் எல்லை உண்டு அல்லவா? முத்துலட்சுமியின் பொறுமையும் அதன் எல்லையை தாண்டி கரைந்துவிட சற்றென்று ஒரு முடிவெடுத்தார். புதுக்கோட்டை மருத்துவமனையில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார். அங்கே தனக்கென ஒரு கிளினிக் வைத்து கொண்டு மருத்துவ பணிபுரிய துவங்கினார். மிக விரைவிலேயே அக்கம் பக்கத்தில் அவரை பற்றி அவரிடம் சிகிச்சை பெற்று தேறிய நோயாளிகள் புகழ்ந்து பேச நிறைய பேஷண்ட்டுகள் வர ஆரம்பித்தனர். கையில் பணமும் குவியத் தொடங்கியது. இரண்டாவது பிரச்சனை தாயார் சந்திரம்மாவால் வந்தது. மெட்ரிக் எழுதி பாஸ் செய்த பொழுதே திருமணம் செய்து வைக்க தீவிரமாக முயன்றவர் அவர். மருத்துவ படிப்பை காரணம் காட்டி அம்மாவின் வாயை அடைத்திருந்தார் முத்துலட்சுமி. இப்போது மகள் மருத்துவராகி அதுவும் புதுக்கோட்டை மருத்துவமனைக்கே வேலைக்கு வந்துவிட சந்திரம்மாள் முன்னிலும் தீவிரமாக மகளின் திருமணத்தை பற்றி பேசத் துவங்கினார். டாக்டர் முத்துலட்சுமிக்கோ தன் பலவீனமான உடல்நிலை, கூடவே இருந்து தொந்தரவு கொடுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை இவற்றை நினைத்து திருமணம் செய்து கொள்ளவே மனம் வரவில்லை. அவை மட்டும் காரணமல்ல. அந்நாட்களில் திருமணமான பெண்கள் அனைவரும் வீட்டினுள் சிறைப்பட்டு வெளி உலகையே காணாமல் தங்கள் சுயத்தை இழந்து வாழ்ந்து வருவதை அவர் நிறைய பேரின் வாழ்க்கையில் கண்டிருந்தார். தானும் அப்படியோர் வீட்டுப் பறவையாக அடைபடுவதில் அவருக்கு சற்றும் உடன்பாடில்லை. இவற்றாலேயே அம்மா கல்யாண பேச்சை எடுத்தாலே நழுவுகிறவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் சந்திரம்மா பொறுமையை இழந்து ருத்ரம்மா ஆனார். கணவரையும் மகளையும் கேட்டுக்கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்று தானே களத்தில் இறங்கினார். பலரிடம் விசாரித்து வரன்களின் ஜாதகங்களை சேகரிக்க தொடங்கினார். அன்றைய காலகட்டத்தில் அவ்வூரில் பெயர் பெற்ற ஜோதிடர் ஒருவரை தன் இல்லத்துக்கு வரவழைத்தார். முத்துலட்சுமியின் ஜாதகத்தை அவரிடம் தந்து கல்யாணம் எப்போது நிகழும் என்பதை பார்க்கச் சொன்னார். ஜோதிடர் ஒரு பேப்பரை எடுத்து வைத்து கொண்டு பல கணக்குகளை போட ஆரம்பித்தார். சந்திரம்மா மாடிக்கு சென்று மகளை அழைத்து வந்தார். ஜோசியர் என்ன சொல்றாருன்னு கேளு என்றார். முத்துலட்சுமி ஒரு புன்முறுவலுடன் ஜோதிடர் கணக்கு போடுவதையும் விரல் விட்டு எதையோ எண்ணுவதையும் வானம் பார்த்து யோசிப்பதையும் கவனித்து கொண்டிருந்தார். இறுதியில் ஜோசியர் சந்திரம்மாவிடம் திரும்பி, உங்க மகளுக்கு திருமணம் அடுத்த வருடத்துக்குள் நடந்துவிடும். மணமகன் வடக்கே இருந்து வருவான். முத்துலட்சுமிக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்றார். சந்திரம்மா பூரித்து போனார். முத்துலட்சுமிக்கோ சிரிப்பை அடக்க முடியவில்லை. அது சரி, 1 வருஷத்துக்குள்ள எங்கிருந்தோ ஒரு தேவன் என்னை வந்து கொத்திக்கிட்டு போக போறான், அப்படித்தானே? வர்றப்ப பார்த்துக்கலாம் என்றார் வாய்விட்டு சிரித்து. ஜோதிடர் எதுவும் பேசாமல் அவரை உறுத்து பார்த்தார். இப்போ இப்படித்தான் சிரிப்பீங்க. நான் சொன்னபடி நடந்து உங்க கல்யாணம் நடக்கிறப்போ நான் வந்து உங்க சிரிப்பை பார்க்கிறேன். அதுவரை இந்த பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் ஆச்சரியத்தக்க விதமாக ஜோசியர் சொன்னது பலித்தது. அடுத்த சில மாதங்களில் வீடு தேடி அந்த வரன் வந்தது முத்துலட்சுமி சொன்னது போல் தேவர் இல்லை, ரெட்டி. விசாகப்பட்டினத்தில் புகழ்பெற்ற மருத்துவராக இருந்தார் டாக்டர் சுந்தர ரெட்டி. FRCS படிப்பை இங்கிலாந்து சென்று படித்து வந்தவர். முத்துலட்சுமி முதல் இந்திய பெண் மருத்துவராக தேறிய செய்தியையும் அவரை பற்றி சிறப்புகளையும் பலர் சொல்ல கேட்டு மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருந்தார் சுந்தர ரெட்டி.
முடிவெடுத்ததை நிறைவேற்றிவிட உடனே செயலிலும் இறங்கினார். நாராயணசாமியை சந்தித்து பேசினார். அவர் அனுமதியுடன் வீட்டுக்கு சென்று சந்திரம்மாவையும் பார்த்து பேசினார். எனக்கென்று யாருமில்லை. நீங்கள் மட்டும் முத்துலட்சுமி எனக்கு மனம் செய்து தந்தால் ஒரு மகனைப் போல உங்கள் குடும்பத்துடனேயே தங்கிவிடுவேன் என்று உறுதியளித்தார். இத்தனை போதாதோ? முத்துலட்சுமியின் மீது அம்மாவின் வற்புறுத்தல்கள் தீவிரமாய் இறங்க ஆரம்பித்தன. நாராயணசாமியும் மகளிடம் வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி வாதாடினார். தொடர் தாக்குதலில் கோட்டைகளே பொடியாகும் என்கின்ற போது முத்துலட்சுமியின் மனமாகிய கோட்டையும் சற்றே ஆட்டம் கண்டது. அவரை பார்த்து பேசுகிறேன், பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற நிபந்தனையுடன் சம்மதித்தார். வந்தார் சுந்தர ரெட்டி. அவருடனான முதல் சந்திப்பில் அவர் நெருக்கமாய் உரையாடிய அளவுக்கு அவர் மனதில் முத்துலட்சுமி இடம் பிடித்த அளவிற்கு முத்துலட்சுமியின் மனதில் அவர் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் முத்துலட்சுமி. ஆனால் அடுத்தடுத்த சந்திப்புகளை ஏற்படுத்தி கொண்டார் சுந்தர ரெட்டி. அவர் அடிக்கடி வந்து அளவலாவி விட்டு சென்றதில் நிறைய விஷயங்கள் தன் கருத்துக்கு அவர் ஒத்துப்போவதை முத்துலட்சுமியால் உணர முடிந்தது. மெல்ல அவர் மனமும் மாறியது. சுந்தர ரெட்டியிடம் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னார். உடனே சுந்தர ரெட்டி தன் விரலில் அணிந்திருந்த கணையாழியை கழற்றி முத்துலட்சுமியின் விரலில் திருமண உறுதி சின்னமாக அணிவித்தார். அதன்பின் 6 மாதங்களில் இருவருக்கும் பிரம்ம சமாஜ் முறைப்படி திருமணம் நடந்தேறியது. இவையெல்லாம் புதுக்கோட்டை மருத்துவமனையில் முத்துலட்சுமி பணிபுரிந்த சமயத்திலேயே நடந்த விஷயங்கள். கல்யாணம் ஆன கையோடு முத்துலட்சுமி வேலையை உதறிவிட்டு சென்னைக்கு வந்து செட்டிலாகிவிட, மனைவி சென்னையில், கணவன் விசாகப்பட்டினத்தில் என்று ஆனது இல்வாழ்க்கை. பிறகு எப்படி ஒன்றாய் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள் காண்போம் 7ஆம் அத்தியாயத்தில்.